யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். அருமையான ஜெகதீஷ் பிரதர் அனிஷா அவர்களுக்கு பிறந்த அருமையான ஆட்ரின் அருமையான குழந்தையை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த ஃபங்க்ஷனில் கத்தருடைய கிருபை வெளிப்படும்படியாக நம்ம ஜெபிப்போம். சோதர ஆண்டவரே மை துதிக்கிறோமப்பா. இந்த சாயங்கால வேலைக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம் ராஜா. 1000 நாவுகள் இருந்தாலும் மை துதிக்க போதாது. அவன் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியாகவரை நான் பாடுவேன். அப்பா மை துதிக்கிறோம் ராஜா. கர்த்தர் நல்லது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பட்டும் அப்பா. தேவ மகிமை இந்த இடத்தை நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள் இந்த இடத்தை கொண்டு வரும். இந்த வீட்டையும் அருமையான ஜெகதீஷ் பிரதர் அனிஷா அருமையான பிறந்த குழந்தை ஆட்ரின் அப்பா அந்த பிள்ளையை கத்து ஆமென் ஆண்டவரே துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கும்படியாக 1 வயது கத்தராகி இருக்கிறது. கத்தர் இந்த பட்சத்தில் கத்தருடைய கிருபை கூட இருக்கும்படியாக வந்திருக்கிற உறவினர்கள் இன்னும் வர வேண்டிய உற்றார் உறவினர்கள் யாவர்களும் யாத்திரையில் கத்தருடைய கிருபை கூட இருக்கட்டும். இப்பொழுதும் நாங்கள் தொடர்ந்து ஒரு சில பாடலை பாடி அப்பா துதிக்கிற வேத பகுதியை வாசிக்க இருக்கிறோம். கத்தருடைய கிருபையும் பிரசன்னமும் மகிமையும் அமைப்பில்ல மேல கரம் வெளிப்படும்படியாக ஆசீர்வதிக்கிற கரம் அந்த பிள்ளை மேல வெளிப்படும்படியாக ஜெபிக்கிற எல்லா தடைகளையும் கத்தர் மாற்றி இயற்கையில் அணுகலமாக்கும். இயேசு மூலம் நல்ல பிதாவே ஆமென். பாடலை பாடி நாமத்தை மேம்படுத்தலாம். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பேர் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசை இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசை இல்லை. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம் உருவானது. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசை இல்லை. அழியாமல் அணைத்து கொண்டு கலையாமல் காத்து கொண்டு குறைவின்றி பிறக்க செய்து பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு சில வேத பகுதிகளை வாசிக்கிறேன். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி உனக்கு உண்டாயிருக்கிறது, அது அற்றுப்போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலில் பிரபலமாக கிடவது. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கற்பத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின பிள்ளைகள் என்றார். அப்பொழுது அவன், நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி கொண்டு வா என்றார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தரின் கனி, அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து கிருபையினால் வளரும்படியாக தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஞானத்திலும் கிருபையிலும் வளர்த்திலும் மனுசுதையிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அந்த பிள்ளை வளர்ந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இந்த பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களிடத்தில் உள்ள உங்கள் பிள்ளைகளை, அருமையான பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். எத்தனையோ பேர் பிள்ளைகள் பாக்கியத்திற்காக இந்த உலகத்திலே நம்முடைய பட்டணங்களில் அநேக ஒரு பிள்ளை கிடைக்கதா என்று காத்திருக்கிற ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் அருமையான ஜெகதீஷ் பிரதருக்கும் அருமையான அனுஷாவுக்கும் கர்த்தர் ஆட்ரின் என்ற ஒரு அழகான
ஆண் குழந்தையை கத்தர் ஈவான் கிஃப்டாய் கத்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் 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 அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பிள்ளையை கத்தர் தாயின் கருவுல பத்திரமா என்ன செய்தாரு? பாதுகாத்தார். 1 வயசு இன்னைக்கு ஆயிருக்கு, அப்படிதானே? ஒரு வயசு வரையும் கத்தர் பிள்ளைய இந்த பிள்ளைய கத்தர் தாய் தகப்பனுக்கு மாத்திரமல்ல, பாட்டி தாத்தாக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, பெற்றோருக்கு, இந்த தேசத்துல சபையில இந்த பிள்ளை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாய், அனுக்கிரகிக்கப்பட்ட ஒரு பிள்ளையா, இந்த பிள்ளைய ஞானத்திலும் வளர்த்தியிலையும் புத்தியிலையும் மனுஷ தயவும் தெய்வ கிருபையிலையும் இந்த பிள்ளை என்ன செய்யணும்? வளரணும். அல்லேலூயா. கத்தர் வளர்த்து கொடுப்பாராக. கத்தர் தந்த ஈவா கிஃப்டா கத்தர் அருமையான ஆட்ரின அருமையான பெற்றோருக்கு கத்தர் குடும்பத்துக்கும் கத்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பிள்ளையை கத்தர் வர்த்திக்கப்படும். இந்த பிள்ளை நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கத்தர்வான். இந்த பிள்ளைய நடக்க வேண்டிய வழியில பெற்றோர்கள் என்ன செய்யணும்? நடத்தணும். கத்தர் அதுக்கு வேண்டிய கிருபைகளை பெற்றோருக்கும் கத்தர் என்ன செய்வாராக? பொருளாதாரத்தை பலப்படுத்தி அதுக்கு வேண்டிய பெற்றோர்களுக்கும் ஞானத்தையும் கிருபையும் கத்தர் கொடுப்பாராங்க. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளை ஈசாக்கு இல்லையா? ஈசாக்கு கத்தர் ஆசீர்வதிச்சு கொடுத்தா. ஈசாக்கு பிறந்த பிள்ளையும் கத்தர் ஆசீர்வதிச்சு கொடுத்தா. வேதத்தில் உள்ள அருமையான ரூத்துக்கும் போவாசுக்கு பிறந்த பிள்ளை தான் ஓபேத். அந்த சந்தியில தான் இயேசு என்ன செய்தார்? வளர்ந்தார். சந்ததி சந்ததியாக, குடும்பம் குடும்பமாக அருமையான பிள்ளையை கத்தர் ஆசீர்வதிப்பாராங்க. ஜெபிப்போமா? சோதர ஆண்டவரே, மே துதிக்கிறோமப்பா. கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே, கிருபை உள்ளவர் ஆண்டவரே. அருமையான ஜெகதீஷ் பிரதருக்கும் அனுஷாவுக்கும் கொடுத்த அருமையான ஆண்ட்ரியன் என்ற அருமையான ஆண் குழந்தையை கத்தர் தாயின் கருவிலை கத்தர் கிஃப்டா கொடுத்தீங்கப்பா. இந்த 1 வயசு வரையும் ஆமென் தாய் கருவிலே பத்திரமா ஆமென் அந்த கரு கலையாம பத்திரமா டாக்டர் கண்கள்ல, நர்ஸ் கண்கள்ல, உங்களுடைய கண்கள்ல கத்தர் கிருபை கிடைக்க செய்தீரே. அருமையான இந்த பிள்ளை நிமித்தம் இந்த ஃபங்க்ஷன் நடக்க கத்தர் கிருபை செய்தீரப்பா. இந்த ஃபங்க்ஷனை தொடர்ந்து ஆசீர்வதியும். தேவ பிரசன்னம் இந்த வீட்டை நிரப்பட்டும். ஆமென். இந்த வீட்டை ஆசீர்வதியும். ஜெகதீஷ் பிரதர் செய்கிற கையிட்டு பிரயாசங்கள், வருமானங்களை கத்தர் ஆசீர்வதியும். அருமையான குடும்பத்தை அருமையான கொடுத்த துணையை ஆசீர்வதியும். அருமையான ஆட்ரின் பிள்ளை ஓடும் போது, விளையாடும் போது, நடக்கும் போது ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செகண்டும் பிள்ளைய பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளணும்ப்பா. அந்த பிள்ளைய வளர்த்து கொடுங்கப்பா. ஞானத்திலும் புத்தியிலும் அறிவிலையும் கிருபையிலும் மனுஷ தயவிலையும் தெய்வ தயவில் அந்த பிள்ளை நாளுக்கு நாள் வளரட்டும் அப்பா. அந்நாளுக்கு பிறந்த சாமுவேல் குழந்தைய ஆலயத்துல வளர்த்து கொடுத்தது போல அருமையான இந்த வீட்டுல பிள்ளைய வளர்த்து கொடுத்துருங்கப்பா. ஆமென் ஆண்டவரே. பிள்ளைக்கு தேவையான சுகம், பலன், ஆரோக்கியங்களை கத்தர் கொடுத்து, ஞானத்தை கத்தர் கொடுத்து பிள்ளையை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோமப்பா. அருமையான பிள்ளையினுடைய பெற்றோர்கள், அருமையான வந்திருக்கிற பெரியவர்கள், அருமையான ஒவ்வொருவரையும் உறவினர்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இங்க வந்திருக்கிற அருமையான பச்சை குழந்தைகள் ஆமென் அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த வீட்டை ஆசீர்வதியும், அப்பத்த ஆசீர்வதியும். தொடர்ந்து நடக்கிற ஃபங்க்ஷன்ல உடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆமென். இந்த கேக் எப்படி ஆமென் இனிப்போ அதே போல இந்த பிள்ளை நிமித்தமா ஆண்டவரே இந்த ஃபங்க்ஷன் ஒரு இனிப்பா விருந்து வந்து ஒரு சந்தோஷத்திற்காக இந்த பிள்ளை நிமித்தம் நாங்களும் அருமையான உறவினர்களும் தேசத்தார் யாவரும் சந்தோஷப்படுகிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிச்சு கொடுத்துருங்கப்பா. தாய் தகப்பன் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரால் அருமையான ஜெகதீஷ் அனுஷா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தரால் இந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்படும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த சந்ததியை ஆசீர்வதிச்சு கொடுத்துருங்க. இயேசு மூலம் நல்ல பிதாவே ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமும் கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே, மே துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிற நேஷம் உண்டாக்கும் ஆட்டுக்குட்டிங்கிறோம். கல்வாரி எடுத்தோம் ஆசீர்வதிச்சு கொடுத்துருங்கப்பா. தாய் தகப்பனுக்கும் அப்பா துதிக்கிற சபைக்கும் உறவினர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் பிள்ளைகள் தொழிக்கப்படுவதா. அம்மேன் ஆண்டவரை சத்துருடைய கண்ணு பிள்ளை மேல படக்கூடாதப்பா. தேவதூதருடைய காவல் பிள்ளை மேல இருக்கணும் அப்பா. பிள்ளை விளையாடும் போது ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செகண்டும் இந்த பிள்ளையை பலப்படுத்தி இரத்த கோட்டைக்குள்ள சிலுவையின் அடிவாரத்துல மறைத்து அன்பரே துதித்து 24 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் பிள்ளை பாதுகாத்து
காத்து நீங்க ஆசீர்வதித்து கொடுத்துருங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்க பிள்ளை, பலப்படுத்துங்க. அடிக்கடி வருகிற பலவீனங்கள் ஆமென், இயற்கையின் சிற்றங்கள் செயற்கையின் சிற்றங்களால பிள்ளைக்கு ஆமென் எந்த பலவீனம் மேற்கொள்ளாதபடி பிள்ளை பலப்படுத்தி இரத்த கொடைகளும் மறைத்து கொள்ளுங்க. பிள்ளை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரும் நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் பிள்ளை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். പോ ചേച്ചി ഇരുത്തോ, ഇതുണ്ട് അപ്പുറം ഇരുത്തോ. ക്യാൻഡിൽ, തീപ്പെട്ടി, തീപ്പെട്ടി. ഓക്കെ ഇതാ ഇങ്ങനെ ഇരുന്നാൽ മതി, ഇങ്ങനെ ഇരുന്നാൽ മതി. അപ്പം ഇരിക്കണം. അപ്പം ഹാപ്പി ബർത്ത്ഡേ, ഹാപ്പി ബർത്ത്ഡേ പറഞ്ഞത് സോണിച്ചി. അനിയ ഊതി അണയ്ക്കണം. അനിയ അണച്ചോ, അനിയ അണച്ചോ. നീ ക്ലിയർ എടുത്തിട്ടാ. ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യു, ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യു, ഹാപ്പി ബർത്ത്ഡേ ഡിയർ ആരോ, ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യു. അൾട്രിൻ, അനുഷൻ കൈ പിടി, അനിയൻ്റെ കൈ പിടിച്ചോ. അൾട്രിൻ ആരോ മതിയാ.